வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போகலாம். இது வெறும் கணக்கு மட்டும் இல்ல, ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் மர்மம். யோசிச்சு பாருங்க, நம்ம பில்டிங் கட்டுறதிலிருந்து நம்ம யூஸ் பண்ற ஜிபிஎஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதை ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அப்போல்லாம் கணக்கு, சயின்ஸ், தத்துவம் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்திருந்தது. சரி, நம்ம கதையோட முதல் பாகம் ஒரு பெரிய கணித மேதைய பத்தினது. நம்ம கதையோட ஹீரோ வேற யாரும் இல்ல, அவர்தான் பித்தகோரஸ். பழைய காலத்து கிரீக்கத்துல வாழ்ந்த ஒரு பயங்கரமான அறிவாளி. அவர் ஒரு மேத்ஸ் ஜீனியஸ் மட்டும் இல்ல, ஒரு பெரிய பிலாசபரும் கூட. அவருக்கு எண்கள், வடிவங்கள் இதெல்லாம் வெறும் கணக்கு கிடையாது. இந்த உலகத்தோட ரகசியங்களையே அதுக்குள்ளதான் பார்த்தாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த முக்கோணங்கள், அதாவது ட்ரையாங்கிள்ஸ், அவரை ரொம்பவே யோசிக்க வச்சுது. அதுதான் அவர் ஒரு பெரிய மர்மத்தை நோக்கி கூட்டிட்டு போச்சு. அப்போ நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அது ஒரு முக்கோணத்தோட ரகசியம். ஒரு நாள் அவர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உத்து பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வடிவம். அதுதான் செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அத பார்த்துட்டே இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடுச்சு. இந்த முக்கோணத்தோட 3 பக்கத்துக்கும் நடுவுல ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குமோ, மறைஞ்சிருக்கிற ஒரு ரூல் மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு யோசிச்சாரு. அந்த நிமிஷம்தான் ஒரு பெரிய மர்மம் ஆரம்பிச்சுது. ரொம்ப நாள் யோசனைக்கு பிறகு பித்தகோரஸ் அந்த மர்மத்தோட விடைய கண்டுபிடிச்சிட்டாரு. அத பார்க்க ஒரு மேஜிக் ஃபார்முலா மாதிரி இருந்துச்சு. இந்த உலகத்தோட ஒரு அடிப்படை விதியையே அது வெளிக்கொண்டு வந்துச்சு. அவர் கண்டுபிடிச்ச அந்த ரகசியமான தொடர்பு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 2 சின்ன பக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா வர்ற பதில் அதோட பெரிய பக்கத்தை ஸ்கொயர் பண்ணா வர்ற பதிலுக்கு கரெக்டா சமமா இருக்கும். இது சும்மா கணக்கு இல்லைங்க, ஜியாமெட்ரியோட ஒரு முக்கியமான உண்மை. இந்த அருமையான கண்டுபிடிப்புக்கு அவரோட பேரையே வச்சுட்டாங்க. அதுதான் பித்தகோரியன் தேற்றம். ஃபார்முலா என்னன்னா a² + b² = c². ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்குல்ல? ஓகே, இந்த ஏபிசினா என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நீளமான பக்கம்தான் சி. அதுக்கு பேரு கர்ணம், இங்கிலீஷ்ல ஹைப்போட்டென்யூஸ். மத்த 2 பக்கங்கள் தான் ஏ மற்றும் பி, அதாவது அடிப்பக்கமும் உயரமும். சரி, தியரியெல்லாம் ஓகே. இந்த ஃபார்முலா நிஜமாவே வேலை செய்தான் செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க ஒரு உதாரணத்தோட இத பாத்துருவோம். இப்போ பாருங்க, ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். அதோட பக்கங்கள் 3, 4, 5ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபார்முலா படி என்ன ஆகணும்? 3² + 4² வந்து 5² சமமா இருக்கணும். சரியா? சரி, கணக்கு போடுவோம். 3² என்ன? 9. 4² 16. இப்போ 9யும் 16யும் கூட்டுங்க, 25 வருது. இப்போ 5² என்ன? அதுவும் 25 தான். பாத்தீங்களா? 25 = 25. நம்ம தியரம் பக்காலா வேலை செய்யுது. சரி, இப்போ இந்த கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த கண்டுபிடிப்பால என்ன ஆச்சு? நாம இதிலிருந்து என்ன கத்துக்கலாம்? பாருங்க, இந்த ஒரே ஒரு தியரம் மூலியமா பித்தகோரஸ் உலக சரித்திரத்திலே ஒரு முக்கியமான கணித மேதை ஆயிட்டாரு. 2000 வருஷத்துக்கு மேலாகியும் இன்னைக்கும் அவர் பேரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவரோட கண்டுபிடிப்பு சும்மா ஸ்கூல் புக்ல வர ஒரு கணக்கு மட்டும் இல்ல. அப்போ இந்த கதையோட மாரல் என்னன்னா, எந்த விஷயத்தையும் சும்மா மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இறங்கி யோசிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற புரிதல் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். பித்தகோரஸோட அந்த யோசனை தான் இன்னைக்கும் பெரிய பெரிய பில்டிங் கட்ட, ஏன் ராக்கெட் அனுப்புறதுக்கு கூட நமக்கு உதவுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல இன்னும் இது மாதிரி எத்தனை கணித ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ. இது ஜெர்லின் மேக்ஸ் டியூஷன். மேக்ஸ் இஸ் சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட்.